விளையாட்டு ரசிகர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு காலை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் விளையாட்டு ரசிகர்களுக்கு முக்கியமான செய்தி காத்திருக்கு. என்ன சொன்னால், T20 வேர்ல்ட் கப்பில் ஆஸ்திரேலிய அணி வீழ்த்தி இலங்கை அணி இன்றைய தினம் வெற்றியை பதிவு செய்திருக்காங்க. இந்த பள்ளைக்கலை நடந்த இந்த போட்டியில் 187 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது இலங்கை அணிக்கு. இலங்கை அணியின் துடுப்பாட்டத்தில் மிகச்சிறந்த ஒரு முறையில் துடுப்படுத்தாடி இலங்கை அணி இன்றைய போட்டியை வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டுமின்றி குலாம் பியில் முதலிடமும் குலாம் ஏயில் இந்தியா அணி முதலிடத்தில் இருக்குது. அடுத்து குலாம் பியில் இலங்கை அணி இப்போ முதலிடத்தில் இருக்குது. ஸோ சூப்பர் 8க்கு தெரிவு செய்யப்பட்ட அணிகளை இலங்கை அணியும் ஒன்றாக காணப்படுது. இதை தாண்டி இப்போ இலங்கை அணிக்கு வெற்றி வாகை சூடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ எதிர்வரும் போட்டிகள் இலங்கை அணிக்கு ஒரு சிறந்த ஒரு போட்டியாக அமையும் என்று எதிர்பார்க்குறோம். அந்த போட்டிகளும் இதே மாதிரி ஒரு அணி பலமாக இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு உலகக்கிணத்தை நாங்கள் இந்த தினம் பெற்றுக்கொள்கிற வாய்ப்பு எங்களுக்கு அதிகமாக காணப்படுகிறது. ரசிகர்களுக்கு இந்த தொடர்களை பார்த்தாலே தெரியும். இலங்கை அணியின் ஆரம்பம் சரி, ஆரம்பத்தில் அந்த ஓமான் அணி வீழ்த்தியது, அதுக்கு அடுத்த போட்டிகள், இது அனைவருமே எதிர்பார்க்கப்பட்ட போட்டியாக இருந்தது எங்களுடைய ஆஸ்திரேலிய அணியை இலங்கை சந்திக்கும் போது வல்லேக்கலை மைதானம் ஒரு அவ்வளோ பட்டாளமே நிறைஞ்சிருந்தது இலங்கை அணிக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும். ஸோ இலங்கையை தாண்டி வெளிநாடுகளிலிருந்து கூட இந்த தொடர் பார்க்குறதுக்காக நிறைய கிரிக்கெட் ரசிகர்கள் வந்திருந்தாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கோட இந்த போட்டி ஆரம்பமானது. ஆரம்பமான போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வீழ்த்தி இன்றைய தினத்தில் இலங்கை அணி வெற்றியை பதிவு செய்தது ஒரு மிகச்சிறந்த ஒரு வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். விளையாட்டு ரசிகர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு போட்டி. நிறைய நீங்கள் மேட்சை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு இறுதி வரை ஒரு விறுவிறுப்பான தொடராகவே இது இருந்தது. அதை தாண்டி இப்போ இலங்கையின் ஆரம்பம் மிகச் சிறப்பான ஒரு ஆரம்பமாக இருந்த பட்சத்தால் இன்றைய ஆஸ்திரேலியா அணி வரை அவர் வெற்றியை தொடர்ந்து சுவீகரிச்சிருக்காங்க. இந்த தொடரில் இலங்கை அணிக்கு முக்கியமான ஒரு பிளேயர் பத்தும் 52 பந்துகளில் 100 ஓட்டங்கள். அங்கே கூசன் மெண்டிஸ் 38 பந்துகளில் 51 ஓட்டங்கள் போன்ற சிறந்த ஒரு துடுப்பாட்டம். அது மட்டுமன்றி பந்து வீச்சும் கூட சிறந்த ஒரு பந்து வீச்சை வழங்கியிருந்தாங்க இலங்கை அணிகள். அது மாதிரி களத்தடுப்பு சிறந்த முறையில் இருந்தது. அது மாதிரி பிடியெடுப்புகளும் சிறந்த முறையில் இருந்தது. அதை தாண்டி இலங்கை அணியின் ஒரு வழிகாட்டல், இந்த தொடரில் இலங்கை அணியின் ஒரு வழிகாட்டல் ஒரு சிறந்த ஒரு முறையில் அமைஞ்சிருக்கிறது ரசிகர்கள் எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ எதிர்வரும் போட்டிகள் ஒரு முக்கியமான போட்டிகளாக இலங்கை அணிக்கு இருக்கும். அதை தாண்டி இலங்கை அணியின் வெற்றி ஒரு 100க்கு எங்களுக்கு 70% வெற்றி எங்களுக்கு இருக்குது. இலக்கிணத்தை வெல்லக்கூடிய வாய்ப்பு இலங்கை அணிக்கு பெரிய அளவில் இருக்குது. என்னென்னு சொன்னால் சூப்பர் 8க்குள் நாங்கள் தெரிவு செய்யப்பட்டு விட்டோம். அதை தாண்டி குலாம் ஏயில் இந்தியா அணி, குலாம் பியில் முதலிடத்தில் இலங்கை அணி. ஸோ பெரிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதுவரும் போட்டிகள் இலங்கைக்கு எவ்வாறு அமையப்போகிறது என்று. மீண்டும் ஒரு காலையை சந்திப்போம். நன்றி.